டெஸ்டடான ஒரு விஷயம் தான். எனக்கு எந்த சைடு எஃபெக்ட்ஸும் வரல. சாப்பிட்டு பார்த்து ரிவ்யூ சொல்றவரு அதுக்கு லைசென்ஸ் இருக்கா இல்லையா, இதுல என்ன மாதிரி மெட்டீரியல்ஸ் இருக்கு, என்ன மாதிரி டாக்ஸிக் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத கார்த்திக் குமார் அப்படிங்கிற சகோதரர் வந்து நமக்கு கால் பண்ணியிருந்தாரு. கால் பண்ணி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாரு. வாங்கிட்டு FSSAI சர்டிபிகேட் மத்ததெல்லாம் வச்சிருக்கலாம் கேட்டோம்னா நான் சொன்னேன், நாங்களே 10 வருஷமா எங்க அப்பா ஃபுட் பிசினஸ் பண்றவங்க தான், எங்கள்ட்ட எல்லா சர்டிபிகேட் இருக்குது, FSSAI இருக்குது, MSME இருக்குது, எல்லாமே இருக்குன்னு சொன்னோம்னா ஓகேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டாரு. கார்த்திக் குமார் ப்ரோ எல்லாமே என்கிட்ட கேட்டுட்டு தான் போட்டாரு. சி கார்த்தியை பத்தி இவ்வளவு நெகட்டிவிட்டிஸ் வருதே, இவன் ரொம்ப கெட்டவனோ, நம்ம உடனே அன்ஃபாலோ பண்ணிடணும் அப்படின்னு அன்ஃபாலோ பண்ண சில நபர்களுக்கு சொல்லிக்கிறேன். சத்தியமா நான் அப்படிப்பட்ட பையன் கிடையாது. என் மேல நம்பிக்கை வைங்க, நான் சத்தியமா சொல்றேன், ஏமாத்த மாட்டேன். 150K 4 நாள்ல அடிச்சிட்டாங்க அப்படின்ற பொறாமையில சில குட்டி குஞ்சானுங்க என்னை பத்தி தப்பா வதந்திங்களை பரப்பிக்கிட்டு இருந்தாங்க. அதாவது இவர் சொல்றது என்னன்னா, என்னோட யானை கவலத்துக்கு வந்து FSSAI லைசன்ஸ் எல்லாம் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு நம்பரை வந்து கொடுத்து விட்டுருக்காரு. அப்புறம் தெரியுது அந்த நம்பர் வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கா இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அது மாதிரி பேசிக்கான ஒண்ணுதான். ஆக்சுவலி அந்த யானை கவலம் அப்படிங்கிற சொல்ற இந்த பொருள் பாத்தீங்கன்னா பயங்கர இந்த மெடிக்கல்ஸ் இருக்கு, அது இருக்கு, இது இருக்குன்னு இவங்க சொல்லிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அதுக்கும் FSSAI லைசன்ஸ்க்கும் சம்பந்தமே இல்ல.